பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அருமையான இந்த வீடியோ நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். வார்த்தையின் தலைப்பாக பிரியமானவர்களே, யாத்திராகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு சாரிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, கெட்டு போயிற்று. கெட்டு போன, கெட்ட, இப்படியாப்பட்ட அந்த வார்த்தையின் தலைப்பு கெட்டு போயிற்று என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை உங்கள் மத்தியிலே விதைக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக பிரியமானவர்களே, எகிப்து தேசம் முழுவதிலும் அந்த வண்டுகள் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாது என்று தடை செய்கிறவனாய் இருக்கிறான். ஆண்டவர் மோசே என்னும் இரட்சகரை கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அநேக அற்புதங்களை செய்தார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் மறுபடியும் கடினப்படுத்துகிறார். காரணம், அவனை படையோடு கொலை அழிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருந்தார். பார்வோனை ஆண்டவரே கடினப்படுத்தினார். இப்போது அந்த வண்டுகளினாலே பார்வோனுடைய தேசம் முழுவதும் கெட்டு போயிற்று, அழிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போன என்கிற தலைப்பிலே இருந்து சில வார்த்தைகளை நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களோடு பேச ஆசைப்படும். வேதத்திலே இன்னும் வாசிப்போம் என்று சொன்னால், சங்கீதத்தின் புஸ்தகம் 14வது சங்கீதம் 3வது வசனம். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லா உலகிலும் வாழ்கிற எல்லா மனுஷரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும். கர்த்தர் மனுகுலத்தை படைத்தார். மனுகுலம் தன்னுடைய சுய புத்தினாலே, சுய சிந்தனையினாலே சாய்ந்து, பொருளாதாரத்திலே சீரழிந்து, அநேகவர்கள் அநேக நன்மை ஆசீர்வாதங்களை கூட காணக்கூடாதபடி கெட்டு போன ஒரு நிலையிலே இருக்கிறதை குறித்து வேதாகமம் மனுகுலத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். எல்லோரும் ஏகமாய் வழி விலகி, அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவனுடைய சத்திய மார்க்கமாகிய வழியை விட்டு விலகினபடினாலே அநேகவர் வாழ்க்கையிலே நன்மைகளை பெறாதபடி கெட்டு போன சூழ்நிலையிலே, இத்து போன சூழ்நிலையிலே, பலவீனப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியல் நிமித்தம் சீக்கிரத்திலே நீ கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சாபத்தையும் நன்மையும் குறித்து வேதாகமம் உபாகமம் 28வது அதிகாரத்திலே 1 14 15 வரை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உன் ஆண்டவராகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு தேடினால்
நீ பரிபூரண ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று 14 வசனங்களிலும் ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீ விட்டு அவரை விட்டு வழி விலகி உன்னுடைய மாமிச துர்க்கரிகளின்படி நடந்தால் 15க்கு பிறகு கடைசி வசனம் மட்டும் சாபத்தை குறித்து ஆண்டவர் கெட்டு போகிறதை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு வசனம்தான், உங்கள் துர்க்கரியின் நிமித்தம் நீங்கள் சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையிலே கெட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். நம்மளை படைத்தவர் பிரியமானவர்களே, நம்மளை தெரிந்து கொண்டவர் அன்பானவர்களே, தாயின் கருவிலே அவருடைய பிள்ளையாக சொந்த சனமாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அப்பாவுக்கு சொந்த பிள்ளையாக நம்மை முன்குறித்த தேவன் நன்மைகளையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். வேதத்திலே சொல்லப்படி நீ பிழைத்திருக்கும்படி கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றி ஆசீர்வாதமாய் இரு என்று சொல்லிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் வேதத்திலே நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், சிறியானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். சீர்கட்டு போன குமாரத்தியே. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை குறித்து சீயோன் குமாரத்தியே என்று வர்ணித்திருக்கிறார். சகாரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம், 9வது அதிகாரம் 9வது வசனம், சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு, சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. அப்படித்தான் சீயோனுக்கு சொந்தக்கார பிள்ளைகள் என்று சொல்லி பரலோகவாசிகள் என்று கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறார். சகாரியா 2:10 சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய்? பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த பிள்ளைகாய் உருவாக்கின நாம் அநேகவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டு ஆண்டவருடைய வேதாகமத்தை மறந்து கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் இருந்தாலும் ஆண்டவரை விட்டு வழி விலகி மார்க்கத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களை குறித்து தான் ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம், சீர்கொட்டு போன குமாரத்தியே, என்னுடைய குமாரத்தி தான், ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? சீர்கெட்டு போய் இருக்கிறாய், எந்த மட்டும் விலகி திரிவாய். அல்லேலூயா. சோதரம், எனக்கு பிரியமானவர்களே, நம்மளை படைத்தவர் எவ்வளவு ஞானமுள்ள தேவன். தயவு செய்து ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைகளும் சற்று நம்ம சிந்திப்போம். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தெரியாததுனால, நம்ம மாமிசத்திலே இருக்கிறதுனால நம்ம செய்கிற பாவம் எந்த மட்டும் சீயோன் குமாரத்தியே வழி விலகி மாமிச கிரியைகள் மரணம், மாமிசத்திலே நம்ம இருக்கிறதை குறித்து தான் ஆண்டவர் தெளிவாக அப்படி நம்மளோடு பேசுகிறார். நீ எந்த மட்டும், நாம என்ன நினைக்கிறோம்? மாமிசத்துக்கு இடம் கொடுத்து பாவத்துக்கு வழியை கொடுத்து சத்ருவுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற அந்தரங்க பாவம், அந்தரங்க கிரியைகள் யாருமே அறியவில்லைன்னு தான் நம்ம இருக்கிறோம். நம்மளை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். கர்த்தருடைய 7 கண்களும் மனுபுத்திரன் நோக்கியே இருக்கிறது. நீ அந்தரங்கத்திலே செய்கிறதை கர்த்தர் வெளியரங்கத்திலே வெளிப்படுத்துவார். ஏன்னா அவருக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளுடைய கரத்தின் கிரியைகள். நீ நடக்கிறது, தூங்குறது, நீ செய்கிற காரியம், நல்லது கெட்டது தீமை எல்லாவற்றையும் படைச்சவர் அறிவார். நாம நினைத்துக் கொள்வோம். நாம அந்தரங்கத்துல நினைக்கிறது, சிந்திக்கிறது, செய்கிறதை யார் அறிவார்?
உன்னை ஒரு கண்கள் பார்க்கிறது. 7 கண்கள், கர்த்தருக்கு 7 கண்கள். அவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறபடினாலே கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். இந்த நாளாகிலும் தயவு செய்து ஆண்டவர் நம்முடைய நோக்கமாய் இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் நிமித்தம் நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்முடைய நினைவாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படியானால் தேவ பிள்ளைகள், அவருடைய வழி, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வசனம், அந்த வழியை நம்ம பின்பற்றினால் நம்ம ஏன் குறைப்பட்டவர்களாக வாழ வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கவனிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, ரட்சிப்பின் நாட்களை காணுவதற்கு முன்பாக சுமார் 49-50 வருஷம் மனம் போல வாழ்ந்தவன் தான் இந்த நாராயணவடி. துன்மார்க்க ஜீவிதம், ஊழியக்காரர்களை அடித்திருக்கிறேன், தேவ நாமத்தை தூசித்திருக்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தை கிழித்திருக்கிறேன், பரத்துக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் கொடூரமான பாவம் செய்திருக்கிறேன். அப்படியாய்ப்பட்ட துன்மார்க்கன். எங்கள் குடும்பத்திலே முதலாவது ரட்சிக்கப்பட்டது என்னுடைய மூத்த சகோதரி. ஆண்டவருடைய மிகுந்த கிருபையினால ஒரு கிட்னி சுத்தமா ஃபெயிலியர், அடுத்த கிட்னியும் செயலில்லாத நேரம், தைராய்டு, பைல்ஸ், சுகர், பிரஷர், இப்படிப்பட்ட அநேக வியாதிகளுக்கு சொந்தக்காரியாய் இருந்த சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவர் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டபடினாலே அதி சீக்கிரத்திலே சகோதரருடைய சரீரத்திலே இருந்த சகல பலவீனம், கிட்னி ஃபெயிலியர்ல நார்மலா கிட்னி செயல்பட்டு சுமார் 15 வருஷம் உயிரோடு வாழ்ந்தார்கள். தரித்திர நிலை, கணவர் மரித்து போனார், மூத்த மகளுக்கு பலவீனம், கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தரை விசுவாசித்தார்கள், பலத்தின் மேல் பலனடைந்து சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அந்த அன்பு சகோதரி, அவர்களுக்கு நான் சகோதரனாய் இருக்கிறபடினாலே, தம்பி, ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை வந்து பார், நீ மனம் திரும்பு தம்பி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் என்று கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை எனக்கு சொல்லும் போது, ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு பட்ட பாடுகளை பார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஐஸ்வர்யமாய் இருந்த தேவன் நமக்காக தரித்திரரானார். நம்ம பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார், அவர் பாவங்களை மன்னித்தால் நம்ம நல்ல வாழ முடியும் என்று சொல்லி அந்த சிலுவை பற்றின உபதேசத்தை சொல்லும் போதெல்லாம் என் சகோதரியை நீ பைத்தியம், பைத்தியக்காரி, பைத்தியக்காரி என்று சொல்லி வந்தேன். அதான் வேதம் சொல்லுகிறது. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, கெட்டு போனவர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆனால் நான் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தால், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலன். நான் அன்னைக்கு கெட்டு போற லிஸ்ட்ல இருந்து, சகோதரியே இது பைத்தியமான உபதேசம், நீ பைத்தியக்காரி என்று சொன்னபடினால என்னுடைய வாழ்க்கையிலே இழக்கக்கூடாத காரியம், 17 வயசு வாலிப மகனை பறிகொடுத்து இன்னைக்கு பரிதவிக்கப்பட்ட நிலையிலே கெட்டு போனவனாக, கெட்டு போய் எல்லாமே கெட்டு போய் நிர்வாணியாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, தயவு செய்து அந்த சிலுவை பற்றின உபதேசம் யாராவது ஆண்டவருடைய அன்பை உங்களுக்கு சொல்லான், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை போல முட்டாளாய் இருந்து நன்மையானவைகளை இழந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா 13:3, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அல்லேலூயா.
நாம ஒரு காலத்துல தேவ நாமத்தை தூஷித்தேன், சகோதரியுடைய உபதேசத்தை பைத்தியம் என்று சொன்னேன். ஆனால் பிரியமானவர்களே, அருமையான என்னுடைய மகன் மரித்து நாங்கள் துக்கம் கொண்டாடி, இனி இந்த உலகத்திலே நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, மரித்து போகலாம் என்று தீர்மானித்து மரணத்தை சந்திக்கிற வேளையிலே கர்த்தர் கிருபையாய் வந்து குடும்பமாய் பாதுகாத்தார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, இரக்கத்தின்படி, மன உருக்கத்தின்படி ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுக்க உதவி செய்தார். குடும்பமாக அபிஷேகம் பண்ணி எங்களை ஆசீர்வதித்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். கெட்டு போற லிஸ்ட்ல இருந்தாலும், ஒரு அருமையான மகனை இழந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவருடைய அன்பிலே ஈர்க்கப்பட்டு அவரை உறுதியாக பற்றி கொண்டு மனம் திரும்பி குணப்பட்டபடியினாலே இன்னைக்கு மீதி இருக்கிற நாங்கள் அனைவரும் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவார்கள். இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கிற ஒரு வேளை, இந்த அருமையான டிவி மூலம், நிகழ்ச்சி மூலம் கேட்கிற நீங்கள் மனம் திரும்புவீர்களானால், கெட்டு போகிற லிஸ்ட்ல இருக்கிற உங்களை மறுபடியும் வாழ வைக்க, மறுபடியும் உயிர்ப்பிக்க, மறுபடியும் உங்களை ஆசீர்வதித்து தூக்கி நிறுத்த சர்வ வல்ல ஆண்டவராலே கூடும். பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். அல்லேலூயா. அறியாமை உள்ள நாட்களிலே தெரியாதவரை போல இருந்த சகோதரி சொன்ன உபதேசத்தை பைத்தியம் என்று சொல்லி கெட்டு போய் மகனை இழந்து பறிகொடுத்து அநேக பாடுகளை அனுபவித்து மனம் திரும்பி இப்போ சுவிசேஷ அறிவிக்கிறேன். ஆண்டவர் என்னை மன்னித்தார், எங்களை குடும்பத்தை ரட்சித்தார், பாதுகாத்தார். அவருடைய அன்பின் நிமித்தம் எங்களை கைவிடாது கூட இருக்கிறார். ஒரு நன்மையும் எங்களுக்கு கடுகளவும் குறைந்து போகாதபடி இந்த பூமிக்குரிய சகல நன்மையால் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து அந்த துக்க நாட்கள் எங்களை சேதப்படுத்தாதபடி அவர் கிருபையாய் எங்களை காக்கிறார். இப்ப நாங்கள் சுவிசேஷ அறிவிக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒன்றும் பாரம்பரிய கிறிஸ்தவன் கிடையாது, ஆண்டவரை தூஷித்தவன் தான். பிரியமானவர்களே, நாங்கள் சொல்லுகிற உபதேசம், சுவிசேஷம் மறைபொருளாய் இல்லை, வெளியரங்கமாய் இருக்கிறது, பகிரங்கமான உண்மை. எதையும் நாங்கள் மறைத்து கூட்டி குறைத்து சொல்வதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பை, அவர் கொடுத்த சமாதான சந்தோஷத்தை அடிபெறலாமல் வேத வசனத்தோடு வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் சொன்னது போல, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயித்தவர்கள் என்று சொன்ன வசனத்தின் படி ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சுவிசேஷமா அறிவிக்கிறோம். அது அநேகவருக்கு கெட்டு போகிறதா இருக்கிறது. இன்னும் நான் சொல்லுகிற சுவிசேஷத்தை அநேகவர்கள் கேட்க மனதில்லாது இருக்கிறார்கள். அநேகவர்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கெட்டு போகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். இது மறைத்து மறைத்து சொல்லுகிற சுவிசேஷம் அல்ல, உண்மை சம்பவம். ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே நடந்ததை அப்படியே சாட்சியாக அறிவிக்கிற ஒரு காரியம் சுவிசேஷம். கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். அவருடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தை, அரண்களை நிர்மூலமாக்குற. உலகத்திலே எத்தனையோ வார்த்தைகள், புஸ்தகங்கள் இருக்கிறது. ஜீவனுள்ள புஸ்தகம், வார்த்தை 35,66,480 எழுத்துக்கள் அடங்கிய
ஜீவ புஸ்தகம், உண்மையை பேசுகிற புஸ்தகம். இந்த சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருக்கும். யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாய் இருக்கும். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். அன்பானவர்களே, தயவு செய்து என்னை போல யாரும் கெட்டு போக கூடாது என்கிற நல்ல எண்ணத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு விதைத்துக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. மறைப்பொருள் அல்ல, இந்த வெளியரங்கமான உண்மை சம்பவம் நடந்த காரியத்தை அநேகவர் இருதயத்திலே கேட்காதபடி இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காதபடி. தேவ பிள்ளையை, அப்படித்தான் நான் இருமாப்புல இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசின் பிடியிலே இருந்ததுனால ஆண்டவர் அந்த என் மனக்கண்கள் குருடாக்கிறதுனால இழக்க கூடாததை இழந்திருந்தேன். இன்னும் நம்ம வேதத்திலே வாசித்து பாருங்கள். பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டி போக பண்ணும். ஞானத்தினாலும் கனத்தினாலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினும் அப்படி செய்யும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். ஒரு மனுஷன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளும். அவன் சிறந்த ஒரு வாசனை பொருளை தயார்படுத்துகிறான். அந்த ஒரு வாசனை பொருள் தயாராக வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் அவன் முயற்சி பண்ணுவான். லவங்கம், சாம்பிராணி, திரவிய வாசன திரவியங்களை ஒன்று சேர்ந்து எடுத்து பிழிந்து பரிமள தைலத்தை ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உருவாக்குவான். இதை நான் ஓமைகளாக சொல்லுகிறேன். அந்த பரிமள தைலம் ரெடி ஆகிவிட்டது. ஆண்டவர் கிருபையினால அவன் எதிர்பார்த்தபடி அவன் பல பல நறுமணங்களை ஒன்று சேர்த்து அந்த பரிமள தைலத்தை ஞானம் உள்ளவன் தயார் பண்ணிட்டான். அதை ரெடி பண்ணி இப்போது அதை அழகான ஒரு சின்ன பாட்டில் அடைத்து வைக்கிறான். அடைத்தும் வைத்து விட்டான். இப்போது பரிமள தைலம் வாசனை தைலம் ரெடி. ஆனால் அந்த தைலம் தயாரித்தவனுடைய அந்த வாசனை திரவியத்தை தயாரித்தவன் சொற்ப ஒரு மதியினம். சொற்ப மதியினம். அன்பானவர்களே, ஒரு மனுஷனுடைய சொற்ப மதியினம் அந்த பரிமள தைலத்தை அது கெட்டி நாரி போக சொல்லிட்டு. என்ன காரணம் தெரியுமா? எல்லாவற்றையும் செய்து எல்லா வாசனைகளையும் தயாரித்து பிரயாசப்பட்டு முயற்சி பண்ணி ஜெயத்தையும் பெற்று சாதித்து விட்டேன் என்கிற ஒருவேளை இருமாப்பில் இருந்திருக்கும். அதை வடித்து ஒரு பாட்டில் அடைச்சி அதை மூடி வைப்பதற்கு மறந்து விட்டான். சொற்ப மதியினம். பாருங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் ஒரு பரிமள தைலத்தை உண்டு பண்ணுவதற்கு. மனுஷனுடைய சொற்ப மதியினம் அதை மூடி வைக்காததுனால சில ஈக்கள் அந்த வாசனையை நுகர்ந்து உள்ள விழுந்து செத்து போச்சு. ஒரு ஈ ஒரு வாசனை திரவியத்துக்குள்ள விழுந்தா அது அப்படி செத்து நாரிப்போ. அந்த செத்த ஈக்கள் பரிசுத்த பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். பாருங்க, இதைத்தான் இன்னைக்கு மனுஷனும் செய்கிறான். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆனால் நம்ம எல்லாத்திலும் அறிவாளிகள் என்று நினைத்து கொள்கிறோம். சொற்ப மதியினம்.
மனுஷருடைய சொற்ப மதியினம். சில குணாதிசயங்களை கொண்டு பிசாசு நம்மளை தேவனை விட்டு பிரித்து விடுவான். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19, 20, 21 17 துருக்கணங்கள். மாமிச கிரியை, மரணம், கோபம், எரிச்சல், பகை, பேசித்தன, அருவருப்பு, இப்படியாய்ப்பட்ட எல்லாவற்றிலும் அவன் நல்லவனாய் இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுடைய நிலை எதற்கு ஒப்பாய்க்கப்படுகிறது? சொற்ப மதியினம். தைலக்காரனுடைய சொற்ப மதியினம் அவனுடைய முழு பிரயாசத்தையும் கெட்டுப்போக செய்தது போல தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற எல்லா பிரயாசமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு சொற்ப மதியின புத்தினாலே அந்த ரட்சிப்பு வாழ்க்கை அழிந்து போகும். பிரியமானவர்களே, யோசித்து நம்ம சிந்தித்து பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தரை சேவிக்கிற ஒரு நாட்களிலே நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகவர் சொல்லுகிற ஒரு தவறான நம்பிக்கை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வாய் திறந்து முதல் பிரசங்கமே அப்படித்தான் இருந்தது. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றால் நியாயத்திற்கு உலகம் நியாயத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை அநேக அறிவாளிகள் என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இயேசு அன்னைக்கே இவ்வளவோ, நான் ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், ரொம்ப வேண்டியப்பட்ட நபர். அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். அவரோட ஒரு நாள் நான் பழகும் போது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைவா, ஆலயத்துக்கு போனீங்களா? இல்ல, ஆலயத்துக்கு போகல, எனக்கு சொந்த தொழிலில் இருந்து அதனால போக முடியல. அப்போது நான் கேட்டேன், அது எப்படி சகோதரரே? அது நமக்கு பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பது அல்லவா? அவர் நியாயாதிபதியா இருக்கிறாரே, அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லுகிறதே. அவர் நான் இடையில வந்த கிறிஸ்தவன், அவர் பாரம்பரிய கிறிஸ்தவர், பிறந்த நாள் முதலே இயேசுவை சொந்த இரட்சகராக அறிந்து கொண்டவர். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இயேசு இப்ப வருகிறார், அண்ணா வருகிறார், இப்ப வருகிறார், பக்கத்துல வருகிறார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இயேசு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, நான் சீக்கிரம் வருகிறேன், மனம் திரும்புங்கள். அதுக்காண்டி வேலைக்கு போகாம வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்க முடியுமா? கூரைய பிச்சுட்டு போடுவார்னு சொல்லி வேலை செய்தா தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவுரை சொன்னார். பாருங்க, இன்னைக்கு மனுஷர்கள் என்னைக்கோ எப்பவும் சொல்றார், நான் வருகிறேன், இப்ப வருகிறேன், அப்ப வருகிறேன், நாளைக்கு வருகிறேன், இன்னைக்கு வருகிறேன், உடனே வருகிறேன். எங்க வர்றாரு? இதுதான் மனிதனுடைய சிந்தனை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிங்க. தாமதிக்கிறார், இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லியும் அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால், அவர் தம்ம வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், இந்த உலகத்திலே எத்தனை மனுஷர்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எத்தனை மனுஷர்கள், கிறிஸ்தவம் எத்தனை சதவீதம் ஆண்டவராகிய இயேசுவை முழு இரட்சகராக தேவனாக அறிந்திருக்கிறார்கள்? ஒரு மனுஷனும் கெட்டு பாதாளத்தின் பிள்ளைகளாய் போய்விடக் கூடாது என்கிறதுக்காகத்தான் கர்த்தர் தாமதியமா இருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தையும் மீறி பொறுமையோடு இருக்கிறார். நம்ம மேல வச்ச அன்புனால பிரியமானவர்கள்.